அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் தர்மன். இதனை கமல்ஹாசன் தயாரிக்கிறார், அனிருத் இசையமைக்கிறார். இதில் ரஜினியோட சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடிச்சிட்டு வராங்க. மிக பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் சந்தித்திருக்கு. படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வரும் சூழல்ல அதன் வில்லன் குறித்த தகவல் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ரஜினிகாந்த் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்குகிறார். அதற்கும் முன்னதாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டு கமல் வேலைகளை தொடங்கியிருக்கார். இயக்குனராக சுந்தர் சியை கமிட் செஞ்சாங்க. அவர் திடீரென்று விலகிவிட சிபி சக்கரவர்த்தியை டிக் அடித்தாங்க. ஆனால் அவரும் திடீரென விலகிட்டார். இவர்களை தொடர்ந்து இறுதியாக டிராகன், ஓமை கடவுளே ஆகிய படங்களின் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து உறுதி செஞ்சாங்க. தஷ்வந்த் இதுவரை இயக்கியிருப்பது 2 படங்கள் மட்டுமே. அவ்விரண்டு படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அதன் காரணமாக தான் அவருக்கு தர்மன் பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு பெரிய பொறுப்பு என்றும் அதனை நல்லபடியாக காப்பாற்றுவேன் என்றும் தெரிவிச்சிருக்கிறார். மேலும் இது படையப்பா மாதிரியும் வேட்டையாடு விளையாடு மாதிரியும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்தோட சிம்ரன், ராஷி கண்ணா உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க. ஏற்கனவே ரஜினியின் பேட்ட படத்தில் சிம்ரன் பணியாற்றியிருந்தார். இப்போது 2வது முறையாக சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் தவிர்த்து மீனாட்சி சௌத்ரியும் இதில் முக்கியமான ரோலை ஏற்றிருக்கிறார். இன்னும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இசையை பொறுத்தவரை வழக்கம் போல அனிருத் தான். தர்பார் படத்திலிருந்தே ரஜினியின் படத்துக்கு அனிருத் தான் இசை என்பது ஆகிவிட்டது. இப்படத்தின் ஷூட்டிங் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மும்முரமாக நடந்து வருது. முதல் ஷெட்யூல் ஷூட்டிங் ரஜினிகாந்த் காரில் இறங்கி நடந்து வரும்படியான ஷாட்டை தான் முதலில் இயக்குனர் எடுத்திருந்தார். அவர் நடந்து வரும் ஸ்டைலையும் அழகையும் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டிலே விசில் அடித்து விட்டேன் என்று இயக்குனர் கூறியிருந்தார். இப்படி ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாட்டத்தோடும் பொறுப்போடும் அணுகி வருகிறார் அஸ்வந்த். கண்டிப்பாக இது அவருக்கு பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் என்ற கருத்துக்களும் இருந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்பு தான் படத்தின் 2வது ஷெட்யூல் ஷூட்டிங் தொடங்கியிருக்கு. இந்நிலையில் படம் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினேனி நடிக்க இருப்பதாக இப்போது படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வந்திருக்கு. தெலுங்கு திரையுலகத்தில் முன்னணி மற்றும் முக்கிய ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறாரு ராம். அவர் ரஜினிக்கு வில்லனாக நடிப்பது செட் ஆகுமா என்ற கேள்வி இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த பெர்ஃபார்மர் என்பதால் ரஜினி விசஸ் ராம் பொத்தினேனி மோதல் பார்ப்பதற்கு ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கும் என அடித்து சொல்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு நியூஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.